வணக்கம். உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியை வழங்குவதற்காக ஹேமராகேஷ். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சி விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் நேற்று மதியம் வரை 8 பச்சிளம் குழந்தைகள் உயிரிழந்திருக்கின்றன. ஏற்கனவே கடந்த நவம்பர் மாதம் தர்மபுரி அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் 13 குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தற்பொழுதைய விழுப்புரம் பகுதியில் நடந்திருக்கக்கூடிய இந்த ஒரு சம்பவம் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிகளை பொறுத்தவரை அங்கு குழந்தைகள் சிகிச்சை பிரிவில் அளிக்கக்கூடிய சிகிச்சை முறைகள் என்ன, மேலும் இந்த குழந்தை உயிரிழப்பிற்கு பல்வேறு காரணங்கள் கூறப்படுகிறது. அமைச்சர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் நேரடியாக சென்று ஆய்வை நடத்தியிருக்கிறார்கள். என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் அரசு மருத்துவமனைகளில் கொடுக்கப்படுகின்றன, உயிரிழந்திருக்கக்கூடிய குழந்தைகளின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் இது குறித்து என்ன கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள், மேலும் இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நடக்காமல் இருக்க சுகாதாரத்துறை அதிகாரிகள் என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்து இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் விரிவாக பார்க்க இருக்கிறோம். முதலில் இது பற்றிய ஒரு தொகுப்பை பார்க்கலாம். விழுப்புரம் அருகே உள்ள முண்டியம்பாக்கத்தில் விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அமைந்துள்ளது. இங்கு பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை பிரிவில் 70க்கும் மேற்பட்ட குழந்தைகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் இங்கு சிகிச்சை பெற்று வந்த 4 பச்சிளம் குழந்தைகள் நேற்று முன்தினம் காலை அடுத்தடுத்து உயிரிழந்தன. மேலும் நேற்று முன்தினம் இரவு சாலையாம்பாளையத்தை சேர்ந்த காந்த் ரம்யா தம்பதியினரின் ஆண் குழந்தையும், விருதாச்சலம் அருகே ஒட்டன்மேடு கிராமத்தை சேர்ந்த சிவசக்தி முருகன் விசாலாட்சி தம்பதியின் பெண் குழந்தையும், சங்கராபுரம் அருகே கடம்பூர் கிராமத்தை சேர்ந்த பரத் ரேவதி தம்பதியின் ஆண் குழந்தையும் அடுத்தடுத்து இறந்தனர். நேற்று காலை மேலும் ஒரு குழந்தை இறந்ததால் 2 நாட்களில் குழந்தைகளின் உயிரிழப்பு 8ஆக உயர்ந்தது. 2 நாட்களில் அடுத்தடுத்து குழந்தைகள் இறந்ததை அடுத்து சுகாதாரம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் நேற்று மாலை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். விழுப்புரம் பகுதியில் தொடர்ந்து 2 நாட்களில் 8 குழந்தைகள் உயிரிழந்திருப்பது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் பகுதியில் 2 நாட்களில் 8 குழந்தைகள் உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த குழந்தைகள் உயிரிழப்பிற்கு என்ன காரணங்கள் சொல்லப்படுகிறது, அவர்களுடைய பெற்றோர்கள் என்ன காரணங்களை முன்வைக்கிறார்கள், மேலும் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் இதற்கு எடுக்கப்பட வேண்டிய தீர்வு என்ன என்பது பற்றி விரிவாக இந்த நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக நம்முடைய செய்தி அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் மருத்துவர் டாக்டர் ரவீந்திரநாத். அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம் சார். இப்போ கடந்த நவம்பர் மாதம் தர்மபுரி அரசு மருத்துவமனையில குழந்தைகள் உயிரிழப்பு சம்பவம் நடந்தது. இப்போ தொடர்ந்து விழுப்புரம் பகுதியிலும் இந்த உயிரிழப்பு சம்பவங்கள் நடந்திருக்கு. நீங்க ஒரு மருத்துவரா இருக்கீங்க, பொதுவான என்ன காரணங்கள் இதற்கு முன்வைக்க முடியும், உங்களுடைய கருத்து? இது பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். பொதுவாக அந்த மருத்துவமனையில் உள்ள பிரச்சனைகள் காரணமா இருக்கலாம். ஏற்கனவே தர்மபுரி மருத்துவமனையில அந்த குழந்தைகள் இருந்த பொழுது அங்கு இருக்கக்கூடிய பல்வேறு குறைபாடுகள் சரி செய்யப்பட்டன. குறிப்பா இங்க இருந்த பச்சிளம் குழந்தைகளுக்கு ஏற்ப செவிலிகள் போதுமான எண்ணிக்கையில் இல்ல. இந்த மாதிரி இன்டென்சிவ் கேர் யூனிட், நியோநேட்டல் இன்டென்சிவ் கேர் யூனிட் சொல்லக்கூடிய அந்த பச்சிளம் குழந்தைகளுக்கான அந்த பராமரிப்பு மையங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு, அதாவது ஒரு நோயாளிக்கு ஒரு செவிலி இருக்கணும். அதாவது சர்வதேச லெவலில் ஒப்புக்கொள்ளப்பட்ட WHO, அதே போலவே மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா, நர்சிங் கவுன்சில் ஆஃப் இந்தியா போன்ற அமைப்புலாம் சொல்லக்கூடிய வகையில் இருக்கணும்னாக்க ஒரு குழந்தைக்கு ஒரு செவிலி இருக்கணும். ஆனா இங்க பாத்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட 20 குழந்தைகளுக்கு ஒரு செவிலி இருக்கக்கூடிய நிலைமை தான் இருந்திருக்கு. அப்ப இது ஒரு மோசமான நிலைமை. அப்ப இது போன்று பல்வேறு குறைபாடு இருந்ததை சுட்டி காமிச்ச பிறகு அவங்க சரி பண்ணியிருக்காங்க. அதே போல இன்றைக்கு விழுப்புரம் மருத்துவமனையில் ஏதேனும் மருத்துவமனையில் குறைபாடு இருந்ததா என்பதை ஒரு முழுமையான ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் கண்டுபிடிக்க முடியாது. அப்ப ஒரு சுயேட்சையான குழுவை வைத்து, நிபுணர் குழுவை வைத்து அங்க என்னென்ன குறைபாடு இருந்தது என்பதை நாம் ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. குறிப்பா நம்முடைய மருத்துவத்துறை அதிகாரிகளும் நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னாக்க, அங்கே அனுமதிக்கப்பட்ட குழந்தைகள் பல குழந்தைகள் எடை குறைந்த குழந்தைகளா இருந்தன. சில குழந்தைகள் இயல்பான காலத்துக்கு முன்பாகவே பிறந்துவிட்டன என்ற காரணத்தை சொல்லியிருக்கிறார்கள். எனவே அதனால குழந்தைகள் இயற்கையாக இறந்திருக்கிறார்கள் காரணங்களாம் சொன்னாங்க. இன்றைக்கு பல்வேறு மாநிலங்களை ஒப்பிடுகின்ற பொழுது, பல்வேறு நாடுகளை ஒப்பிடுகின்ற பொழுது நம்ம தமிழ்நாட்டில் 1 வயதுக்கு கீழே உள்ள குழந்தைகள் இறப்பு விதத்துல 28 நாளைக்கு கீழே உள்ள குழந்தைகள் இறப்பு விதம் அதிகமாகவே இருக்கு. அது ஏராளமான புள்ளிவரங்கள் இருக்கிறது. எனவே என்ன தெரியுதுனாக்க, தமிழ்நாட்டில் அந்த 28 நாள் உள்ள இருக்கக்கூடிய அந்த பச்சிளம் குழந்தைகள், யார பச்சிளம் குழந்தைகள் சொல்றோம்னா பிறந்ததுல இருந்து 28 நாள் வரை உள்ள குழந்தைகள் தான் பச்சிளம் குழந்தைகள் சொல்றோம். நியோநேட்டல் பீரியட் சொல்லியிருந்தோம்.
இன்ஃபேன்ட்னாக்க ஓராண்டு வரை உள்ளதை இன்ஃபேன்ட் சொல்றோம். அப்ப வந்து இந்த இன்ஃபேன்ட் டெத், அதாவது ஓராண்டுக்குள்ள குழந்தை இறக்கக்கூடிய விகிதத்துல அந்த 28 நாளைக்குள்ள இறக்கக்கூடிய குழந்தையோட எண்ணிக்கை வந்து தமிழ்நாட்டில் அதிகமா இருக்கு. அதுக்கு என்ன காரணம் கண்டுபிடிக்க வேண்டும். அப்ப வந்து மருத்துவமனையில இந்த பச்சிளம் குழந்தைகளுக்கு வழங்கக்கூடிய சிகிச்சை முறையில் குறைபாடு இருக்கிறதா, அல்லது வந்து டெலிவரி ஆகக்கூடிய நேரத்தில் வந்து இறப்பு அதிகமா இருக்கிறதா என்பதெல்லாம் வந்து கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இதுக்கு முழுமையான ஆய்வு உட்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. உதாரணத்துக்கு 2 புள்ளிவரத்தை மட்டும் சொல்லிடுறேன். இப்ப இந்தியாவில் பாத்தீங்கன்னா சராசரியா நியோநேட்டல் டெத் என்று சொல்லக்கூடிய அந்த பச்சிளம் குழந்தைகள் இறப்பு விகிதம் 29 இருக்கிறது. தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா 15 இருக்கு. இந்திய அளவில் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபன்ட் டெத் வந்து 68.5, அதாவது 1 வயதுக்கு கீழே உள்ள குழந்தைகள் இறக்குறதுல 28 நாளைக்குள்ள இறக்கக்கூடிய குழந்தைகள் விகிதம் பாக்குறப்ப 68.5 இந்தியாவில் இருக்கு சராசரியா. ஆனா தமிழ்நாட்டில் அதுவே பாத்தீங்கன்னா 71.3% இருக்கு. அப்ப ஆவரேஜ் இந்தியா லெவலில் விட தமிழ்நாட்டில் அதிகமா இருக்கு. அதுக்கு என்ன காரணம் பார்க்க வேண்டும். அது போல பாத்தீங்கன்னா அஸ்ஸாம், பீகார், சத்தீஸ்கர், ஹரியானா, கேரளா, பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால் போன்ற பல்வேறு மாநிலங்கள் ஒப்பிடுகின்ற பொழுது தமிழ்நாட்டில் வந்து 1 வயதுக்கு கீழே இறக்கக்கூடிய குழந்தைகள்ல பச்சிளம் குழந்தைகளுடைய இறப்பு விகிதம் அதிகமா இருக்கிறது என்று புள்ளிவரம் சொல்லுது. அப்ப இது ஏன் அரசாங்கம் கண்டுபிடிக்கணும். அந்த கண்டுபிடிச்சாலும் இந்த பிரச்சனை வந்து தீர்க்க முடியும். தொடர்ந்து பேசலாம் திரு ரவீந்திரநாத். தமிழகத்தை பொறுத்தவரை குழந்தை பிறந்த 1 வருடத்திற்குள் குழந்தைகள் இறக்கக்கூடிய சம்பவத்தில் பிறந்த 28 நாட்களுக்குள் இறக்கக்கூடிய குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. அதிலும் மற்ற மாநிலங்களை ஒப்பிடும் பொழுது தமிழகம் அதில் முன்னணியில் இருக்கிறது என்கின்ற ஒரு அதிர்ச்சிகரமான புள்ளி விவரங்கள் இங்கே பதிவு செய்யப்படுகின்றன. மேலும் பச்சிளம் குழந்தைக்கு வழங்கக்கூடிய சிகிச்சை முறைகள் என்பது மிக மிக குறைவாக இருப்பதை இது தெள்ள தெளிவாக எடுத்துக்காட்டுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து இந்த குழந்தை இறப்பு பின்னணியில் பல்வேறு காரணங்கள் முன்வைக்கப்பட்டாலும் அந்த குழந்தைகளுடைய பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் என்ன காரணங்களை முன்வைக்கிறார்கள் என்பது பற்றி நம்ம கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். அதை கேட்கலாம். டெலிவரிக்கு விழுப்புணர்வு வந்து தடமான்னு இருந்தது. 108க்கு போன் பண்ண வர வச்சு திருக்கல்லூர் கூட்டின்னு போனா அங்க வேலை ஆகுதப்பா உப்பு தண்ணி குடிச்சிட்டு கோயந்தா நீங்க முகப்பாண்டி எடுத்துன்னு போங்கன்னு சொன்னாங்க. அதனால இங்க எடுத்துன்னு வந்தா உடனே ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுத்து கொடுத்து இல்லப்பா குழந்தை நிலைமை சரியில்ல அப்படின்றாங்க. சரி 2 நாள் அப்படியே இருந்துட்டு 3ஆம் நாள் பார்த்தா குழந்தை இறந்துக்குது. அது போய் கேட்டாக்க வில்லவர் எதுவும் சொல்ல மாட்டான்றாங்க அவங்க. அப்புறமா ஆம்புலன்ஸ்காரர் பிடிச்சி அப்புறமா எங்க ஊர் ஆள் தான் அவரை கூட வச்சு குழந்தை எடுத்துன்னு போய் அடக்கம் பண்ணிட்டு வந்த நேரத்தை இன்னும் தகவல் சொல்லாத இருக்கிறாங்க. அவங்க ட்ரீட்மெண்ட் வந்து அங்க வந்து என்ன பண்றாங்கன்னா டாக்டர் வந்து அதிக நேரம் இருக்கிறது கிடையாது. காலையில 11 மணிக்கு வராங்கன்னா மறுநாள் 11 மணிக்கு தான் வராங்க. அது வரைக்கும் அங்க இருக்கிற வந்து சிஸ்டர் மெடிக்கல் காலேஜில் படிக்கிற வந்து ட்ரைனிங் ஸ்டூடெண்ட் வந்து விட்டு அங்க வந்து ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. ட்ரைனிங் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எந்த இதுவும் தெரிய மாட்டேங்குது. ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லி கேட்க போனா எங்களுக்கு தெரியாதுங்க, பெரிய டாக்டர் வந்து தான் தெரியும் சொல்றாங்க. இப்போ பெரிய டாக்டர் இல்லாதனால ட்ரைனிங் டாக்டர் வந்து சரியான சிகிச்சை பண்ண மாட்டேங்கிறாங்க. சரியான சிகிச்சை பண்ணாதனால வந்து எல்லா குழந்தையும் இப்போ வந்து இறந்து போகுது. இப்போ 7 குழந்தை இறந்தது இல்லாம திரும்ப இதே சிகிச்சை இதே போல தொடர்ந்து பண்ணிட்டு வந்தாங்கன்னா திரும்ப எல்லா குழந்தையும் இதே நிலைமைக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. இது வந்து சரியான சிகிச்சை வந்து பண்ணணும்னா அரசாங்கம் வந்து தகுந்த நடவடிக்கை எடுத்து எல்லா குழந்தையும் வந்து மற்ற பேரண்ட்ஸ் கிட்ட திரும்ப கொடுக்க முடியும். அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க முடியலன்னா திரும்ப இதே தொடர்ந்து திரும்ப பழைய நிலைமைக்கு தான் வந்துட்டு இருக்கோம். இது வந்து முதல்வர் தான் பார்த்து மற்ற குழந்தைகளுக்கு வந்து உதவி செய்து ஏதாவது பண்ணி அவங்களுக்கு நடவடிக்கை எடுத்து கேட்டுது. 28ஆம் தேதி அன்னைக்கு விருதாச்சலம் ஜிஹெச்ல என் மனைவிக்கு வயிற்று வலி காரணம் சேர்த்தோம். அங்கிருந்து இங்க முடியாதுப்பா நீங்க முண்டியம்மாக்கம் கொண்டு போனாங்க. அன்னைக்கு கொண்டு வந்து முண்டியம்மாக்கத்தில் சேர்த்தோம். முண்டியம்மாக்கம் காலையிலேயே பிரசவம் 11 மணிக்கு ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுத்துட்டு போய் கண்ணாடியில் வச்சாங்க வயிற்று கம்மியா இருக்குன்னு. அதுல இருந்து இன்னும் இப்ப 2 மாசமா குழந்தை கண்ணாடியில தான் இருக்கு. என்ன பிரச்சனை எதுவுமே இன்ன வரைக்கும் டாக்டர் கூப்பிட்டு கன்சல்டே பண்ணல. இப்ப இன்னைக்கு கூப்பிட்டு இவங்கெல்லாம் நேற்று இந்த குழந்தைங்க இறந்த பிறகு இப்ப நேற்று வந்த சீஃப் டாக்டர் கூப்பிட்டு இன்னைக்கு பேசினாங்க. குழந்தை இன்னும் அதே கண்டிஷன்ல தான் இருக்குது, சென்னைக்கு இட்டுட்டு போங்க அப்படின்றாங்க. அப்ப 2 மாசம் வரைக்கும் அப்ப அந்த ஹாஸ்பிட்டல் என்னதான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க என் குழந்தைக்கு. என் மனைவி நடக்க முடியாது, என் மனைவி இதை உட்காந்துட்டு பாருங்க 2 காலமே நடக்க முடியாது. என் மனைவி அந்த பொண்ணை இட்டுக்கிட்டு இப்ப மெட்ராஸ் போகணுன்றாங்க. மெட்ராஸ் போய் நாங்க அப்ப என்ன பண்றது? இப்ப இதே வரைக்குமே இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து சாப்பாடு செலவு 20,000 பண்ணிருக்கோம். அப்ப இன்னும் மெட்ராஸ்ல போய் அங்க இன்னும் எத்தனை நாள் வச்சிருப்பாங்க? அப்ப இது வரைக்கும் 2 மாசம் இந்த ஹாஸ்பிட்டல் அப்ப என்னதான் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க? அப்படி என்னதான் பண்றாங்க? அப்ப எங்களை மாரி நடக்க முடியாதவங்களுக்கு இந்த கண்டிஷனா அப்ப நல்லா இருக்கிறவங்களுக்கு என்ன கண்டிஷன் சொல்லுங்க? குழந்தை விவசாய கிழமை அன்னைக்கு பிறந்து
இங்கே 1.5 கிலோ கம்மியாக இருக்குது இடம்னு சொல்லிட்டு 1.5 கிலோ குழந்தை முண்டியம்பாக்கம் போனாக்கா கண்ணாடியில் போட்டு வச்சா நல்லாயிருக்கும் குழந்தை அப்படின்னு சொன்னாங்க. அதனால் 108 ஏற்றிட்டு வந்தாங்க. ஏற்றிட்டு வந்து விவசாயக்கிழமை காலையில் அவங்க கையில் கொண்டு கொடுத்தோம் கண்ணாடியில். இது வரைக்கும் 8 நாளாக எடுத்து என் கையில் குழந்தையும் கொடுக்கல, கண்ணிலையும் காட்டல. என்னன்னு கேட்டாக்கா நல்லா இருக்குதுன்னு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. நேற்று சாயங்காலத்துலேருந்து என்னன்றாங்க, ரொம்ப சீரியஸாக இருக்கு உன் குழந்தை அப்படின்றாங்க. இது வரைக்கும் யாரும் எதுவும் கேட்கல. இன்னைக்கு கலெக்டர் மிஷின் வராங்கன்ட்டு 3 மிஷின் புது மிஷின் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இன்னைக்கு எல்லாத்தையும் அடிச்சு வெளியே தோத்துறாங்க. அந்த அறிவு இத்தனை நாள் இருந்தா என்ன அவங்களுக்கு? என்னுடைய தம்பியோட குழந்தை முண்டியம்பாக்கம் ஜிஹெச்ல அட்மிட் ஆகிருக்கு. ஒரு 20 நாள் அட்மிட் ஆகிருக்கு. 20 நாளாக தொடர்ந்து சிகிச்சை அளிச்சிருக்காங்க. குழந்தைக்கு என்ன ப்ராப்ளம்ன்றது கடைசி வரைக்கும் சொல்லல. ஒரு நாள் ஒரு ப்ராப்ளம் சொல்லியிருக்காங்க. கடைசி வரைக்கும் சொல்லாதனால நேற்று மட்டும் ஒரு 7 குழந்தை முண்டியம்பாக்கம் மருத்துவமனையில் இறந்திருக்கு. என்ன காரணம் தெரியல. எந்த காரணன்றதை தெளிவுபடுத்துறதே கிடையாது பேரண்ட்ஸ் கிட்ட. இதே போல சம்பவம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா தர்மபுரியில கூட இந்த சம்பவம் நடந்தது. இது சம்பந்தமா நடந்தது. அதுக்கும் அரசு எந்த நடவடிக்கை எடுக்கல. இப்ப விழுப்புரம் முண்டியம்பாக்கத்திலும் இதே மாதிரி நடந்துட்டு இருக்கு. அரசு என்னதான் பண்ணிட்டு இருக்குன்னு தெரியல. இதே மாதிரி குழந்தைகள் ஏற்பட்ட நாங்களாம் எங்க போறது? நாங்களாம் வசதி வாய்ப்பு இல்லாத காரணத்தினால தான் ஜிஹெச் தேடி போறோம். எங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்கிற முறை நாங்க மற்ற இடத்துல போய் பார்த்துருப்போம். இதனாலதான் குழந்தை இறந்திருக்கு. அப்ப இது மட்டும் இல்லாம இன்னொரு 70 குழந்தை அட்மிட் ஆகிருக்கு. அந்த குழந்தை என்ன ஆச்சு, என்ன ப்ராப்ளம்னு சொல்லி அந்த குழந்தைக்கெல்லாம் நல்ல முறையாக மருத்துவம் செஞ்சு கொடுத்து 70 குழந்தையும் நல்லபடியாக வீட்டுக்கு அனுப்பும்படியா இந்த அரசை கேட்டுக்கொள்கிறோம். 4ஆம் தேதி காலையில பொன் குழந்தை பிறந்தது திருநாவலூர் பிஹெச்ல. அது அங்க பிறந்து என்ன பண்ணாங்க, குழந்தை அழலன்னு சொல்லிட்டு 108 மூலியமா அங்க ரெஃபர் பண்ணாங்க. அது ஜிஹெச் முண்டியம்பாக்கம் ஜிஹெச். இங்க வந்த உடனே அதுல இருந்து காலையில 11:30 மணிக்கெல்லாம் வந்தாச்சு. அப்புறம் நல்லா இருக்குன்னு சொல்லினே தான் இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா திங்கக்கிழமை நைட்டுக்கு உங்க குழந்தைக்கு ரத்தம் ஏற்றணும், சீரியஸா இருக்குதுன்றாங்க. அப்புறம் திங்கக்கிழமை நைட்டு ரத்தம் ஏற்றுறாங்க. மறுபடியும் செவ்வாய்க்கிழமை காலையில வரும்போது அந்த வச்சு அமுக்குவாங்கல்ல, அது மாதிரி சொல்ற மாதிரி உங்க குழந்தைக்கு இயற்கை சுவாசம் இல்லை, அதனால செயற்கை தான் நீங்க சுவாசம் கொடுக்கணும், அது கையால் அமுக்கின்னு இருக்காங்க. அப்புறம் திரும்ப ஒரு 4 பேர் நாங்க மாத்தி விடிய 1.5 நாளா அமுக்கினே இருக்கோம். நாங்க கையாலே அமுக்கின்னு இருந்தோம். அப்புறம் அமைக்க வந்துட்டு மறுபடியும் என்ன பண்றாங்க, நேற்று காலையில 9:30 மணிக்கு மறுபடியும் மிஷின் ஒன்று நாங்கள் வச்சிருக்கிறோம், வேற குழந்தை எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு மிஷின் மூலியமா வச்சிருந்தாங்க. என்னங்க குழந்தை பழைக்குமா என்னன்னு கேட்டதுக்கு அவங்க டாக்டரே அசல்ட்டா சொல்றாங்க, என்ன பண்றது அது கொஞ்சம் ரேர் தாங்க அப்படின்னு சாதாரண சொல்றாங்க. இன்னைய வரலையும் சொல்லிக்கிறாங்க. காலையில போய் கேட்கறேன், காலையில கடைசியா போதோட 1 மணி நேரம் தாங்க வாய்ஸ்ன்னு பார்த்து சொன்னாங்க. இந்த பிரச்சனைக்காக இப்ப தள்ளி வச்சிருக்காங்க குழந்தை காட்டாம. ஆக்சுவலா நேரம் முடிஞ்சிட்டு இருக்கோம் என்ன பொறுத்தவரை. இதுதான் நடக்கிற உண்மை. எதுவுமே சொல்லாத இருக்கிறாங்க. உயிரிழந்த குழந்தைகள் மற்றும் உறவினர்கள் அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தும் தொடர்ந்து இதற்கு சுகாதாரத்துறை அதிகாரிகள் என்ன மாதிரியான கருத்துக்களை முன்வைக்க இருக்கிறார்கள், மேலும் இதற்கு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விரிவாக பார்க்கலாம். விழுப்புரம் பகுதியில் குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் குறித்தும் அதற்கு சுகாதாரத்துறை அதிகாரிகள் என்ன நடவடிக்கையை எடுக்க இருக்கிறார்கள், ஏனென்றால் இன்னும் அந்த குழந்தை சிகிச்சை பிரிவில் 70க்கும் மேற்பட்ட குழந்தைகள் சிகிச்சை பெற்று வருகின்றன. மேலும் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பது பற்றி விரிவாக பேசி வருகிறோம். திரு ரவீந்திரநாத், இப்போ பெற்றோர்கள் தெரிவித்த கருத்துக்கள் எல்லாமே பார்த்தோம். நிறைய பேருக்கு அந்த குழந்தைகள் ஏன் அட்மிட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ரீசன்ஸ் அவங்களுக்கு சொல்லவே இல்லை. இப்ப பொதுவா முன்வைக்கக்கூடிய காரணங்கள் மூச்சு திணறலால தான் குழந்தைகள் பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் வழங்கப்பட்டிருக்க வேண்டும், போதுமான ஒரு சிகிச்சை முறைகள் குழந்தை பாதுகாப்பு பிரிவில் இருக்கு? இல்ல, அதை முழுமையான விவரங்கள் திரட்டப்பட வேண்டும். அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் மூச்சு திணறலுக்கு காரணம்னு சொல்றாங்க. மூச்சு திணறல் தான் கிட்டத்தட்ட 20% குழந்தைகள், அந்த பச்சிளம் குழந்தை இறப்பு இது 20% மூச்சு திணறல் தான் இறக்கும். அப்ப அது முக்கியமான காரணம் குழந்தை எடை குறைவாக பிறப்பது, அது கூட இயல்பாக பிறக்க வேண்டிய காலத்துக்கு முன்பாக குழந்தை ப்ரீடமா பிறந்துடுறது, குறைப்பிரசவமா பிறந்துடுறது. இது முக்கியமான காரணம். அப்ப இந்த மாதிரி குழந்தைகளுக்கு நிச்சயமா மூச்சு திணறல் இருக்கும். அப்ப இதை இயற்கையான காரணம் சொல்ல முடியாது, இயற்கையான சொல்ல முடியாது. ஏன்னா இந்த மாதிரி குழந்தைகள் அந்த பிரச்சனை இருக்கும். அப்ப அதை சரி செய்வதற்காக தான் நம்ம பல்வேறு நவீன கருவிகளை செய்யறோம், மருத்துவ சிகிச்சையில செய்யறோம், அவங்களை காப்பாற்ற முடியுங்கிறத நம்ம கொண்டு வரோம். அப்ப பல வளர்ச்சி அடைந்த நாடுகளில் இது பல்வேறு தொழில்நுட்பங்களை வைத்து அந்த குழந்தை காப்பாற்றிடுகிறார்கள். இன்னும் சொல்ல போனா நம்ம நாட்டில் இந்த மாதிரி பிறக்கக்கூடிய குழந்தைகளை இன்னும் முன்கூட்டியே சில நடவடிக்கை எடுத்து காப்பாற்ற முடியும். இந்த ப்ரீடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இயல்பாக பிறக்கக்கூடிய 37 வாரத்துக்கு முன்னாடி பிறக்க போதும் அப்படின்னு தெரிஞ்சாங்க. அவங்களுக்கு கார்டிகோஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் தாய்க்கு செலுத்தினாங்க. அதுக்கு பல உறுப்புகளுடைய மெச்சூரிட்டி வந்துடும். குறிப்பாக நுரையீரல் மெச்சூரிட்டி, அதே போல பாத்தீங்கன்னா குடல்ல அழுகி போறது இதெல்லாம் வராது. அதே போல மூளையில ரத்த கசி ஏற்படுறதுலாம் வராது. இதெல்லாம் தடுக்க முடியும். அதே மாதிரி மூச்சு திணறல் வராம தடுக்க முடியும்.
அப்ப அந்த கார்டிகோஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் வந்து 2 டோஸ் கொடுத்தாலே போதும், நம்ம வந்து இதை அவாய்ட் பண்ண முடியும். பல இடங்கள்ல வந்து அதுல வந்து பிரச்சனை இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி பிரச்சனை வருது. அப்ப இது வந்து மருத்துவமனையில் உள்ள பிரச்சனை மட்டுமாவே நம்ம பார்க்க முடியாது. அதனால வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு மருத்துவ ரீதியான உதவிகளை உரிய காலத்தில் செய்வதன் மூலமா நம்ம தடுக்க முடியும். அதே போல பாத்தீங்கன்னா அடுத்த முக்கியமான காரணம் பாக்குறப்ப இன்னைக்கு வந்து நோய் தொற்று, கிருமி தொற்று மிக முக்கியமான காரணமா இருக்கு. ஏறத்தாழ 33 விழுக்காடு வந்து இந்த பச்சிளம் குழந்தை இறப்பதற்கு காரணமா இருக்கிறது கிருமிகள் தொற்று தான். அப்ப அந்த மருத்துவமனையில அந்த வார்டுல வந்து கிருமி தொற்று இருக்கிறதா, அங்க போதுமான ஊழியர்கள் இல்லாதனால, செவிலியர் இல்லாதனால சுகாதாரமான முறையில வந்து குழந்தைகளை பராமரிக்கல என்ற கேள்வி எல்லாம் எழுகிறது. அப்ப இதுக்கெல்லாம் வந்து பதில் கிடைக்கணும்னாக்க ஒரு முழுமையான விசாரணை நடத்தினாதான் அதுல வந்து நம்ம பல பதில தெரிந்து கொள்ள முடியும். அதே சமயத்தில் நோயாளிகள் வந்து இதை பற்றி விழிப்புணர்வு இல்லாம தவறான கருத்துக்கெல்லாம் கூட சொல்றாங்க. இப்ப 2 மாசமா கண்ணாடியில வச்சிருக்காங்க, எதுக்காக வச்சிருக்கேன்னு சொல்றாரு. அது காரணம் வந்து அந்த குழந்தை எடை குறைவா பிறந்திருக்கலாம், குறிப்பிட்ட காலத்துக்கு முன்பாவே அது பிறந்துருச்சு. அப்ப வந்து அப்படிதான் அதை பாதுகாக்க முடியும். 2 மாசம் பாதுகாத்துக்கே பெரிய சிந்தனை, அதை சொல்லணும்ல. 2 மாசம் அந்த குழந்தை உயிரோடு பாதுகாத்து அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். தொடர்ந்து பேசலாம் திரு ரவீந்திரநாத். குழந்தைகள் உயிரிழப்பிற்கு பல்வேறு காரணங்கள் முன்வைக்கப்படுகின்றன. எடை குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகள் மற்றும் கிருமி தொற்று, மூச்சு திணறல் உட்பட பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. அது அந்த சமயத்தில் மட்டும் ஏற்படக்கூடிய காரணங்கள் இல்லை. கர்ப்ப காலத்தில் அந்த பெண்கள் உட்கொள்ள வேண்டிய சரியான உணவுகள், அவர்களுக்கான ஒரு வழிமுறைகள் முன்பே ஏற்படுத்தி இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. மேலும் அந்த குறிப்பிட்ட வார்டில் கிருமி தொற்று இருக்கிறதா என்பதை அவசியம் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தும் இங்கே பதிவு செய்யப்படுகிறது. தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து விக்கிரவாண்டி பகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு ராமமூர்த்தி தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். கேட்கலாம். ஆய்விலே கூட இந்த இறப்புக்கான அடிப்படை காரணத்தை கண்டுபிடிக்காமல் மேலெழுந்த வாரியாக அந்த பிரசவிக்க வந்த பெண்கள் தான் காரணம், குழந்தைகள் தான் காரணம் என்று சொல்லி நோயாளியுடைய சாவுக்கு மருத்துவமனை காரணமல்ல என்று ஒரு எதிர்குற்றச்சாட்டை எழுப்பி சென்றிருக்கிறார்கள். நிச்சயமாக இது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. இந்த சோக நிகழ்வுகளுக்கு பின்னாலாவது தமிழக அரசு, தமிழக சுகாதாரத்துறை இந்த அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை சீரமைக்க வேண்டிய வசதிகளை செய்து தர முன்வரும் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஒரு கால் இதற்கு பின்னாலும் போதிய வசதிகள் செய்து தரப்படவில்லை என்று சொன்னால் சட்டமன்ற தொகுதிக்குள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இணைந்து ஒரு மிகப்பெரிய வலுவான போராட்டத்தை நடத்த வேண்டி இருக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். இந்த சம்பவத்திற்கான அடிப்படை காரணத்தை கண்டறிய வேண்டும் என்று திரு ராமமூர்த்தி தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். விழுப்புரத்தில் நேற்று மதியம் வரை 8 பச்சிளம் குழந்தைகள் உயிரிழந்தது பற்றி விவாதித்து வருகிறோம். தொடர்ந்து அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவர் குமுதா பச்சிளம் குழந்தைகள் பிரிவு தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். கேட்கலாம். இப்போ இந்த விழுப்புரம் மெடிக்கல் காலேஜ்ல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் வந்து இங்கேயும் பிறக்கிறாங்க, வெளி பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ்ல இருந்து ரெஃபர் ஆகுறாங்க. அந்த ரெஃபர் ஆகுற குழந்தைங்க பாத்தீங்கன்னா முக்கியமா எடை குறைவான குழந்தைகள், அப்புறம் பிறந்தவொடனே மூச்சு எடுக்க முடியாம திணறின குழந்தைகளை இங்க அனுப்புறாங்க. அதனால வரும்போதே அந்த குழந்தைகள் ஓரளவு பிரச்சனையோட தான் இங்க வராங்க. இப்ப எடை குறைந்த குழந்தைய பாத்தீங்கன்னா அவங்களோட குறை மாதத்தினால அவங்களோட லங்ஸ் வந்து முதிர்ச்சி அடைஞ்சிருக்காது. அந்த முதிர்ச்சி அடையறதுக்கு தேவையான இந்த சர்ஃபாக்டன் மருந்து கூட கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த குழந்தை வந்து 1200 கிராம் 1.2 kg தான் இருந்ததுனால, இடை குறைவாக இருந்ததுனால அந்த அவங்களோட ஆர்கன் உறுப்புகளின் வந்து முதிர்ச்சி சரிவரா உள்ளேயே வளர்ச்சி அடையாதனால அந்த குழந்தைகள் வந்து தவற வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. பட் நிறைய அந்த குழந்தைகள் சில மூச்சு திணறலோடு வரும்போது அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த பிறந்த குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் மூச்சு நல்லா வரணும். அப்பதான் அந்த குழந்தைக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து எல்லா பாகத்துக்கும் முக்கியமா மூளைக்கு போகுது. மருத்துவர் குமுதா அவர்களின் தகவல்களை கேட்டும் தொடர்ந்து திரு ரவீந்திரநாத், இப்போ நம்ம ஏற்கனவே பேசிட்டு இருந்தோம் கிருமி தொற்று கூட இது ஒரு முக்கியமான காரணமா இருக்கலாம் அப்படின்னு. ஏற்கனவே அந்த குழந்தை சிகிச்சை பிரிவுல 70க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இருக்காங்க. இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கணும்? மீண்டும் நான் என்ன வலியுறுத்துறேன்னாக்க, திரும்ப சொல்றேன், 100 குழந்தை ஒரு வயசு கீழே இறந்தாக்க அதுல வந்து 28 மாசம் கீழே இருக்கக்கூடிய 28 நாட்களுக்கு கீழே இறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து எண்ணிக்கை தமிழ்நாட்டு அதிகமா இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க அஸ்ஸாம்ல 100 குழந்தை ஒரு வயசுக்கு கீழே இறந்தாக்க அதுல வந்து 52 குழந்தை தான் 24 கீழே இறக்குது. ஆனா தமிழ்நாட்டில் வந்து 68 குழந்தைகள் 71 குழந்தைகள் இறந்து போகுது.
அஸ்ஸாம்ல மருத்துவ வசதியிலே கிடையாது. ஆனா அங்க 28 நாளைக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் 52 தான், பஞ்சாப்ல 53 தான், பீகார்ல 64 தான். அப்ப நம்ம விட மருத்துவ ரீதியா பின்தங்கிய மாநிலங்கள்ல கூட அந்த எண்ணிக்கை பாத்தீங்கன்னாக்க பச்சிளம் குழந்தைகள் எண்ணிக்கையுடைய இறப்பு வீதம் குறைவா இருக்கு. தமிழ்நாட்டில் பச்சிளம் குழந்தைகளுடைய இறப்பு வீதம் அதிகமா இருக்கு. அப்ப இதுக்கு என்ன காரணம் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதே பிறகு அவங்க டீன் பேசுற போல சொன்னாங்க, அதாவது மூச்சு திறனால குழந்தை வராங்க. அதுக்கு முக்கியமான குறைப்பிரசவத்துல பிறப்பதுதான். அப்ப அந்த குறை மாதத்துல அவங்க பிறக்கிறாங்க. அந்த குழந்தைகள் ஏற்கனவே சொன்ன மாதிரி கார்டிகோஸ்டீராய்டு இன்ஜெக்ஷனை அந்த குழந்தைகள் எங்கே பிறந்தாங்களோ அதுக்கு அந்த மருத்துவமனையில பிரசவத்துக்கு முன்பாக கொடுத்திருந்தாக்க அது வராம தடுத்திருக்க முடியும். அப்ப தமிழ்நாட்டில் பல்வேறு குறைபாடுகள் இருப்பதாக தெரிகிறது. அதை கண்டுபிடிக்கணும்னாக்க ஒரு நிபுணர் குழுவை அமைத்து முழுமையான ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தி எதிர்காலத்தை செயல்படுத்தினாதான் இந்த மாதிரி இறப்பு தடுக்க முடியும். அடுத்து மருத்துவமனைகளுடைய அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. போதிய செவிலியர்களையும் டாக்டர்கள் நியமிக்கணும். இதெல்லாம் அரசு உடனடியாக செய்யணும். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி திரு ரவீந்திரநாத். தொடர்ந்து தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் திரு ராதாகிருஷ்ணன் இந்த சம்பவத்தை பற்றி தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். கேட்கலாம். இந்த நேற்றைய தினம் நிகழ்ந்த இதுலயும் ஒரு சிசு இந்த மாதிரி டெலிவரி ஆகி வெளியில போய் அந்த எண்ணெய் தேய்ச்சு அந்த மாதிரி ஒரு காரணத்தினால் மீண்டும் சக்சஸ் ஆயிருக்கு. இன்னொரு குழந்தையை பொறுத்தவரை அந்த தாய்க்கு பிளட் பிரஷர் அந்த பிரெக்னன்சி இன்டியூஸ் ஹைப்பர் டென்ஷனால உடனடியா டெலிவரி பார்க்கும்போது ரொம்ப எடை குறைவா பிறந்த குழந்தை. மாக்கி இரண்டும் எல்லாமே இயற்கையான காரணத்தினால் தான் நிகழ்ந்திருக்கு. இப்போ ரெஸ்பிரேட்டரி டிசார்டர் மூச்சு திணறல் போன்ற காரணத்தினால் நிகழ்ந்திருக்கு. இப்போ இங்க இந்த 3 வகையான இப்ப எல்லாரும் 78 குழந்தைகள் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா 12 குழந்தைகள் மட்டும்தான் இந்த தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மீதமுள்ள குழந்தைகள் அனைவரும் இந்த லெவல் 2 லெவல் 3 தாய்மார்களுடனும் மற்றும் ருட்டீனா இருக்கு. இந்த பர்டிகுலர் விழுப்புரத்தை பொறுத்தவரை சுமார் 50,000 விழுப்புரம் கள்ளக்குறிச்சி பகுதிகளில் 50,000 பிரசவங்கள் ஆண்டுக்கு நடக்கிறது. அதுல 46,000 47,000 சுமார் 90 விழுக்காடு பிரசவங்கள் அரசு நிலையங்கள்ல தான் நடக்கிறது. நல்ல சுகப்பிரசவங்கள்ல தான் நடக்கிறது. இங்க 107 ஆரம்ப சுகாதார நிலையங்கள், 8 இதர மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகள், அப்புறம் மாவட்ட தலைமை மருத்துவமனை கள்ளக்குறிச்சி போன்ற பகுதிகளில் இருந்து தீவிர கண்காணிப்பு தேவைப்படும் அந்த ஒரு சில குழந்தைகள் கான்ஜெனிட்டல் டிஃபார்மிட்டி, எடை குறைவு, மூச்சு திணறல் போன்ற காரணங்களால் இங்க நியோனேட்டல் இன்டென்சிவ் கேர் யூனிட் தீவிர சிகிச்சை மையம் கொடுக்கும்போது அங்கேயும் 90 விழுக்காடுக்கு மேல அனைத்து குழந்தைகளும் பாதுகாப்பான முறையில் இங்க 600 பிரசவங்கள் 260 குழந்தைகள் இந்த சிகிச்சை மையத்திலும் நல்ல முறையில் ரிகவர் ஆகி போயிடுறாங்க. அந்த ஓரிரு நிகழ்வுகள் அதையும் தவிர்க்கிறதுக்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்திருக்கு. உயர்மட்ட குழுவில் இருக்கிற மருத்துவர்களும் இங்க பார்த்து தேவையான வென்டிலேட்டர்கள் 8 வென்டிலேட்டர் 2 சிபேப் உட்பட 40 வார்மர் போட்டோ தெரப்பி யூனிட் போன்றவை அனைத்து வசதிகளும் நீங்களும் உள்ள பார்த்திருக்கீங்க. இங்க தேவையான அனைத்து வசதிகளும் இருக்குங்க. தமிழகத்தில் மீண்டும் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகளில் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கக்கூடிய வசதிகளை மேம்படுத்த வேண்டும், சிகிச்சை முறைகளை மேம்படுத்த வேண்டும், போதுமான மருத்துவர்கள் செவிலியர்கள் நியமிக்கப்பட வேண்டும், பொதுவாகவே அரசு மருத்துவமனைகளில் கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற மருத்துவர் திரு ரவீந்திரநாத் அவர்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்வது 11 மணி செய்திகள். தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.